வங்கக் கடலாகிய திருப்பார்கடலை கடைந்த மகாலட்சுமியின் மணாளனான மாதவனை, குழலழகு படைத்த கேசவனை, சந்திரனைப் போலே குளிர்ந்த வெளுத்த குளிர வைக்கக்கூடிய முகத்தை உடைய அழகான ஆபரணங்கள் அணிந்த பெண்கள் பகவானிடத்திலே சென்று பிரார்த்தித்து பாவை விரத பலன் பெற்ற விதத்தை இந்த உலகத்திற்கே ஆபரணம் போல் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் பசுமையான தாமரையாலான குளிர்ந்த மாலையை அணிந்திருக்கக்கூடிய பெரியாழ்வார், அவருடைய குமாரத்தியான கோதை சொன்ன இனிய தமிழால் ஆக்கப்பட்ட திருப்பாவை என்னும் பாமாலையில் உள்ள 30ம் ஒன்றையும் விடாமல் அவரவர் இருக்கும் இடத்திலேயே இருந்து படிப்பவர்களிடம் பெரிய மலை போலே திண்மையோடு இருக்கக்கூடிய பகவானின் தோள்கள் ஈரிரண்டாக பெருக பெருக தழுவி செவ்வரியோட அன்போடு கூடிய பார்வையால் கடாட்சித்து செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பிராட்டியோடு கூடிய பெருமாளுடைய அருளை பெற்று இந்த உலக வாழ்க்கையிலும் இவ்வாழ்க்கை முடிந்த பின் வைகுண்டத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பர். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றீரைஞ்சி, அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி பூதுவை, பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிரான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே, இங்கே பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திரு